இங்க வந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து விக்ரம் பிரபு சார். லவ் மேரேஜ் ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லா 90s கிட்ஸோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு நிறைய கனெக்ட் ஆச்சு படம் பார்க்கும்போது, அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. டீசர் ட்ரெய்லர் சாங்ஸ்ன்றது நிறைய விஷயம் அப்பப்போ மீட் பண்ணும்போது ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு ரீசெண்டாக மிஷ்கின் சார் பாட்டு வந்து கேட்ட உடனே, ஐ மீன் ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே போனோடனே சொல்லிட்டு அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு, சூப்பராக இருக்கு. அப்படியா, என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஆமாம் சார், பயங்கரமா இருக்கு, சூப்பரா பெரிய ஹிட் ஆகும், நீங்க வேணா பாருங்க அப்படின்னு. ஒரு ப்ராஜெக்ட்க்கு வந்து முக்கியமான ஒரு பாசிட்டிவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைட்டில் இருந்தே ஆரம்பிக்கும்ன்றது நான் எப்பவுமே பிலீவ் பண்ணுவேன். ஸோ லவ் மேரேஜ்ன்றது வந்து சராசரியா நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்ல வந்து கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அதுக்கான இன்வால்வ்மெண்ட், நம்ம ஃப்ரெண்ட் லவ் பண்ணுவாங்க, நம்ம லவ் பண்ணுவாங்க, அது மேரேஜ் வரைக்கும் போதா இல்லையான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸா இருந்தது. ஸோ டைட்டிலே வந்து ஒரு பெரிய, ஃபர்ஸ்டே வந்து ஒரு பெரிய ஒரு சக்சஸ் நான் நினைக்கிறேன். விக்ரம் சார் வந்து ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு ஆக்டர். ஸோ அவரோட கும்கி ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அவர் எனக்கு இப்போ பெருசா பழக்கம் இல்லாத டைம் அப்போ நான் பார்த்தேன். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டருக்கு வந்து அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ், அவ்வளோ பெரிய ஒரு கனெக்ட் வந்து ஆடியன்ஸ்கிட்ட கிடைக்கிறதுன்றது வந்து ஒரு ஒரு ரேரான ஒரு விஷயம். நிறைய நெக்ஸ்ட் டோர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும்.